இந்த கடற்கரையினுடைய சூழலை சொல்லி தலைவி அந்த சூழலில் தோழியிடம் என்ன சொல்கிறார் என்பதை கடந்த 5-6 வரிகளில் சொல்லிய புலவர் அம்முவனார் அடுத்த 2 வரிகளில் அடுத்த ஒரு ஒரு சூழலுக்கு செல்கிறார். கடற்கரையில் உமணர் வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி கணநிறை கிளர்க்கும் நெடுநறி சகடம் மணல் மடுத்து உரரும் ஓசை கழனி கருங்கால் வெண்குருகு வெறும் இருங்களி சேர்ப்பின் தம் உறைவு இன் ஊர்க்கே. அதாவது கடற்கரையில் உப்பு வெயிலில் காய வச்சு உப்பை எடுத்து அதை விலை பேசி விற்கக்கூடிய உமணர், உப்பை விற்கக்கூடிய உமணர் வெண்கல் உப்பின் வெண்ணிறமான அந்த கல் உப்புன்னு சொல்கிறோம்ல, அந்த உப்பை கொள்ளை சாற்றி அதனுடைய விலையை சத்தமாக கூவி விற்கக்கூடிய அந்த ஒரு தோற்றத்தையும் சொல்லி கணநிறை கிளர்க்கும் நெடுஞ்சரி சகடம். அதாவது இந்த சகடம் அப்படிங்கிறது இந்த மாட்டு வண்டி. இப்போ ஒரு சில பகுதிகளில் மாட்டு வண்டியை சக்கடா வண்டின்ட்டு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அதை போடக்கூடிய அந்த சத்தம், அந்த சகடம் கடன்ட்டு போடக்கூடிய அந்த சத்தத்தின் அடிப்படையில் சகடம் அப்படிங்கிறது அந்த வண்டி, மாட்டு வண்டி. அந்த மாட்டு வண்டி அப்படியே கடற்கரையில் போகும்போது மண்ணுக்கு மேலே, உங்களுக்கு கடற்கரையில் மணல் இருக்கும், அந்த மணலுக்கு மேலே அந்த வண்டி அறகுறையாக இருக்கக்கூடிய ரோட்டில் போகும்போது ஒரு விதமான சத்தத்தை, மணலோடு உரசி ஒரு சத்தத்தை உருவாகும். அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே பக்கத்தில் நெல் வயல் இருக்குது, அதில் கருப்பு நிற கால்களை உடைய நாரைகள் உட்கார்ந்து அந்த புழு பூச்சிகளை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வண்டி போகக்கூடிய சத்தத்தை கேட்டு இந்த நாரைகள் பயந்து பறந்து சென்று விடுகின்றன. இது அங்கே இருக்கக்கூடிய காட்சி. இதை இந்த காதலுக்கு எப்படி புலவர் தொடர்படுத்துகிறார் என்றால், எப்படி அந்த சத்தத்தை கேட்டு இந்த கருங்கால் நாரைகள் பறந்து செல்கின்றதோ அதை போல தலைவன் தன் நிலையை உணர்ந்து தலைவியை திருமணம் செய்யும் போது எழுப்பக்கூடிய அந்த கெட்டி மேளம் சத்தத்தில் இந்த அலர் பேசுவது, இவர்கள் இருவரும் காதல் செய்கிறார்கள் என்று ஊர் மக்கள் புரளி பேசுவது நின்றுவிடும். எப்படி நாரை ஓடி விடுகிறதோ அதுபோல அந்த அலரும் ஓடிவிடும் என்று ஒரு மறைமுக பொருளை இந்த பாடலில், இந்த வரிகளின் மூலமாக புலவர் சொல்லுகிறார். அதோடு நின்று விடாமல், அப்படி இதை உணர்ந்து இந்த அலர் பறந்துவிடும், திருமணம் முடிந்துவிட்டால் என்ற ஒரு உண்மையை உணர்ந்து தலைவன் விரைவாக தலைவியை அழைத்து கொண்டு செல்லாவிட்டால் இவனுடன் உறைவும், அதாவது இவனுடன் சேர்ந்து வாழக்கூடிய, தலைவனுடன் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை என்பது கொஞ்சம் கடினமாகிவிடும். எப்படி நடக்கப் போகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு, ஒரு கவலையோடு தலைவி தோழியிடம் இந்த தகவலை வெளிப்படுத்துகிறாள்.